இன்னைக்கு நீங்க பார்க்கறது ஒரு வெப் சீரிஸ். இதோட பேரு கால் கேர்ள். இதோட டீடைல்ஸை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வழக்கமா நான் எப்பவும் கேட்டுக்கிறது தான், இந்த வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. நீங்க போடுற லைக் தான் இந்த மாதிரி வித்தியாசமான தொடர்கள் படங்கள்லாம் கொண்டு வரதுக்கு எனக்கு மோட்டிவேஷனல் அமையும். இந்த வெப் சீரிஸோட தீம் ரொம்ப கான்ட்ரோவர்சியா இருக்கும். அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கிளைமேக்ஸ் உண்மையிலே பட்டாசா எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. ஆரம்ப சீன்லயே ரிஷி அவன் கேர்ள் ஃப்ரெண்டான அஞ்சலியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டை பார்த்து அஞ்சலி மிரண்டு போயிடுறா. ரொம்ப வியப்போட அவன் வீட்டை பார்க்கறா. ஏன் ரிஷி நீ இவ்வளவு பெரிய பணக்காரன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அஞ்சலி கேட்கறா. ஏன்னா நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும்னு நினைச்சேன், என் பணத்தை பார்த்து லவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த முன்னெச்சரிக்கையாக தான் உனக்கு சொல்லல அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கறா. புரிஞ்சிச்சு அப்படின்னு சிரிக்கிறான். சரி ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு உரிமையா அவன் வீட்டு டின்னர் டேபிள்ல இருக்கிற ஜூஸ் அவனுக்கு ஊத்தி கொடுக்கறதுக்காக அஞ்சலி திரும்புறா. அந்த சமயத்துல ரிஷியோட அப்பா எல்கே அங்க வராரு. அவரை எல்லாரும் எல்கேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். டேடி இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், ஜூஸ் ஊத்திட்டு இருந்த அஞ்சலி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக திரும்புறா. அவ்வளவுதான், அவளை பார்த்த உடனே எல்கே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறாரு. எல்கேவை பார்த்து அஞ்சலி ஸ்டன் ஆகி நிக்கிறா. அடுத்த செகண்டே அவர் ஒரு பிளாஷ்பேக்கு போறாரு. எல்கே ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரூம் கதவை திறந்துட்டு சாட்சாத் இந்த அஞ்சலி தான் உள்ள வர்றா. வாவ், போட்டோல பார்க்கறத விட நீ நேர்ல ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவளை வர்ணிச்சுட்டே அவளை தடவுன்னு தடவுறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு அவ சொல்லவும், என்னை சாருன்னெலாம் சொல்லாத, எல்கேன்னு கூப்பிடு அப்படின்னு அவளை செவத்தோரமாக தள்ளி நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போக அவள் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறா. கவலைப்படாத, நான் முரட்டுத்தனமாக நடந்துக்க மாட்டேன், உன்னை மெதுவாக கையாள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தோட சேர்த்து தன்னோட முகத்தை புதைச்சிக்கிறாரு. இப்போ சட்டுன்னு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வருது. இது எல்லாம் எல்கே நினச்சி பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த அஞ்சலி ஒரு விலை மாதுவாக இருந்திருப்பா. எல்கே அடிக்கடி வெளியூருக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட பொம்பளை புரோக்கர்கிட்ட தான் பொண்ணு அரேஞ்ச் பண்ணுவாரு. அப்படி அவனால அனுப்பி வைக்கப்பட்ட பொண்ணு தான் அஞ்சலி. அவ பேரை கேட்கும் போது இவ கவிதான்னு சொல்லியிருப்பா. அந்த பிளாஷ்பேக்கை இப்போ நினைச்சு பார்க்கறாரு. கேவும் இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீளாம பார்த்துட்டு இருக்காரு. நம்ம போட்ட பொண்ணவா நம்ம பையன் காதலிக்கிறான் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி. அதே சமயத்துல அஞ்சலியும் அவரை அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கா. ரிஷியோட அப்பாவைவா நான் போட்டேன் அப்படின்னு. ஒன்றும் புரியாத ரிஷி அப்பா அப்படின்னு சொடக்கு போடுறான். என்னப்பா பேய பார்த்த மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டு சிரிக்கிறான். வீட்டு வேலைக்காரங்கிட்ட ஜூஸ் கொண்டு வர சொல்லிட்டு அஞ்சலி அங்கே உட்கார்றா. அப்போதான் எல்கேவும், ஆமாம் அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அஞ்சலி ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு ரிஷி சொல்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறாரு. அவள் விலை மாதுவாக இருந்ததை மனசில் வச்சுட்டு அவர் கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஊரில் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எல்கேக்கு மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவளை பார்க்க அந்த ரூம்ல நடந்தது தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அஞ்சலிக்கும் அப்படித்தான் அந்த ஞாபகம் தான் வந்துட்டு போகுது. அதுக்குள்ள ரிஷியோட அம்மா அங்க வர்றா. ஓ இதுதான் அஞ்சலியா அப்படின்னு கேட்டுட்டு, ரொம்ப நாளா என் பையன் உன் புராணத்தை தாம என்கிட்ட பாடுவான், உன் பேரை கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடமாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்பதான் ரிஷி அடுத்து குண்டை தூக்கி போடுறான். மம்மி நானும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்க போறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அப்பா எல்கே ஒரு நிமிஷம் ஜெர்க்கே ஆயிடுறாரு. ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் சொத்துவான் விட்டுருவான் அப்படின்னு தான் இத்தனை நேரம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அது கல்யாணம் வரைக்கும் போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் போட்ட பொண்ணவே இப்ப மருமகன் கொண்டு வந்து வீட்டில் நிறுத்தினா அவரால் ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா அம்மாவுக்கு ரிஷி கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏக சந்தோஷம். எல்கே அதிர்ச்சியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்த அம்மாவும், என்னங்க நீங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான், சந்தோஷப்படாம ஏதோ தவக்காய முழுங்கின மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்கேனால எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் 2 பேரும் உட்காந்துருங்க, நான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன்னு அம்மா உள்ளே போக ரிஷியும் ஏதோ ஃபோன் பேசணும்னு வெளியே போகிறான். இப்போ அந்த ரூமில் எல்கேவும் அஞ்சலி மட்டும்தான் இருக்காங்க. அஞ்சலி கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு வார்த்தை வராமல் எல்கே அப்படியே விக்கி போய் உட்காந்துருக்காரு. அஞ்சலியும் ரொம்ப தர்ம சங்கடமாக நெளிஞ்சபடி உட்காந்துருக்கா. அஞ்சலி போனதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அம்மாவும் அவள் குடும்பத்தை கூப்பிட்டுடுப்பா, சீக்கிரமாக பேசி முடிச்சு கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரிஷியும் சொல்கிறான், அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது மம்மி, அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அவன் ஹைதராபாத்லேயோ எங்கேயோ ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கான். ஆக்சுவலாக அஞ்சலி தான் காசு போட்டு அவள் தம்பிக்கு அந்த காஃபி ஷாப்பை வச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்கேக்கு புரியுது அவள் என்ன தொழில் செஞ்சு பணத்தை சேமித்து தம்பிக்கு கடை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவன் தம்பியாவது வர சொல்லு, அவங்க கூடவாவது பேசலாம் அப்படின்னு அம்மா சொல்லவும், இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு எல்கே தாங்கிக்க முடியாமல் வாய் விட்டுறாரு. என்ன பேசுறீங்க எல்கே,
பையன் ஒரு அழகான பொண்ணை கூப்பிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லாம இப்ப இதுக்கு என்ன அவசரம்னு கேட்குறீங்களே அப்படின்னு அம்மா கோவிச்சுக்கிறாங்க. இதோ பாருமா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்க. முதல்ல ரிஷி அந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேணா நம்மளோட இன்னொரு ஃப்ளாட்ல அவங்க 2 பேரும் லிவ்இன்ல கொஞ்ச நாள் வாழட்டும், அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு அப்பா. இதை கேட்டு ரிஷிக்கு ஷாக் ஆகுது. என்ன டேடி, நீங்க தான் லிவ்இன்ல இருக்க சொல்றீங்களா? நீங்க ரொம்ப பழமைவாதியாச்சே, எப்படி திடீர்னு இந்த மாதிரி புதுமையான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறான். அம்மாவும் எல்லா வீட்லேயும் அப்பங்கார லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு பையனை அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம் தலைகீழாக நடக்குது அப்படின்னு அம்மா சலிச்சுக்கிறாங்க. அப்போ தான் ரிஷியும் சொல்கிறான், இதோ பாருங்கப்பா, அஞ்சலியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவள் ரொம்ப தூய்மையானவ. அவளை மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு ரிஷியும் அஞ்சலி பற்றி நான் உண்மை தெரியாமல் அவளை ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறான். எல்கேக்கா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருதலை கொள்ளி பாம்பு மாதிரி தவிக்கிறாரு. பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு அஞ்சலி கதவை திறக்கிறா. வாசல்ல எல்கே தான் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறா. அதுக்கப்புறமா உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. உள்ள வந்து உட்கார்ந்த எல்கேவும், வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாத்தியா, ஒவ்வொரு தடவையும் கதவை திறந்துட்டு நீ உள்ள வருவ, இந்த தடவை கதவை திறந்துட்டு நான் உள்ள வர்றேன் அப்படின்னு அவ அந்த விலை மாதுவா இருக்கிறத மனசுல வச்சுட்டு பேசுறாரு. ஏன்னா கஸ்டமர் உள்ள இருக்க விலை மாதுக தானே கதவை தட்டிட்டு உள்ள வருவாங்க, அதை மீன் பண்ணி சொல்றாரு. ஆமா, சூழ்நிலைகள்லாம் மாறிடுச்சு. நான் உங்களை தேடி வந்த காலம் போய் என்ன நீங்க தேடி வர்ற காலம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப நக்கலா பதில் சொல்றா. அவ முகத்துல கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறத பார்த்த எல்கே, காலம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா நீ ஒரு விலை மாது அப்படிங்கிற உண்மை மாறாது இல்லையா அப்படிங்கிறாரு. என்ன உண்மை அப்படின்னு கேட்குறா. இதோ பாரு, அஞ்சலியோ கவிதாவோ ஸ்ருதியோ வாட்டவர், உன் பேர் என்னவாவா இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் மனசுக்கு உண்மை என்னங்கிறது நல்லா தெரியும். நான் இங்கே எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். ரிஷி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன், என்கிட்ட என்ன தப்பை கண்டீங்க அப்படின்னு கேட்குறா. என்ன தப்பா? நீ ஒரு விலை மாதுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட பழைய வாழ்க்கை தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டவோ, அந்த பழைய வாழ்க்கையில நீங்களும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு அவரை மடக்கிறா. எனிவே, இப்போ நானும் ரிஷியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். முடிஞ்சு போன அந்த பழைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட சூழ்நிலை காரணமாக நான் விலை மாதுவாக இருந்தேன், அது 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நான் படித்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? என் மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு அவ சொல்லவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பையனை மறக்கிறதுக்கு உனக்கு எத்தனை ரூபாய் வேணும்னு சொல்லு, ஒரே செக்காக கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்கள் 100 செக்கு கொடுத்தாலும் எங்கள் காதலை பிரிக்க முடியாது, இப்போ நீங்கள் கிளம்பலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிஷி இங்கே வந்துடுவான், நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறத பார்த்தானா தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை வரும், கிளம்புங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அவரை பார்த்து பேசிடுறா. ரொம்ப பொறுமையாக அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த எல்கே வெளியே போகிற சமயத்தில், என் பையனோட வாழ்க்கையிலிருந்து உன்னை எப்படி வெளியே துரத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவளை எச்சரிச்சுட்டு போகிறாரு. போயா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவெட்டா உட்காந்துருக்காவோ. இப்போ அஞ்சலி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. மேட்டர்லாம் முடிஞ்சு அரைக்குறை துணியாக இவ கட்டில் உட்காந்துருக்கா. ஹாயா பெட்டில் ஒரு கழிச்சு படுத்திருந்த எல்கே ஒரு கவரை எடுத்து அவகிட்ட நீட்டுறாரு. இந்தா உனக்கு சேர வேண்டிய பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறாரு. கூடவே இன்னொரு கவரை எடுத்த எல்கே, எனக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா ப்ளஷருக்காக உனக்கு நான் இதை சன்மானமாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கவரில் இருக்கிற பணத்தையும் அவகிட்ட கொடுக்க, தேங்க்யூ சார் அப்படின்னு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறா. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், என்னை சாருன்னு கூப்பிடாத, எல்கேன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், தேங்க்யூ எல்கே அப்படிங்கிறா. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வரும்போது அந்த பப்ளி கிட்ட சொல்லி உன்னவே அனுப்ப சொல்றேன் கவிதா, நீ ரொம்ப நல்லா எனக்கு ஒத்துழைச்ச அப்படின்னு அவளை பாராட்டுறாரு. திரும்பவும் தேங்க்யூ கேக்கேன்னு சொல்லிட்டு அவ துணி எடுத்துட்டு கிளம்புறா. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினைச்சிட்டு இருக்கிற அஞ்சலியை காமிக்கிறாங்க. டோர் பெல் அடிக்க போய் கதவை திறந்தா இந்த தடவை ரிஷி தான் வெளியே நின்றுருக்கான். உள்ள வந்து ரிஷி ரொம்ப கன்ஃபியூஸ்டா தெரியுறான். என்னாச்சுப்பா, ஏன் இப்படி இருக்க, தலைகளை வலிக்குதா, நான் டீ போட்டு தரட்டுமான்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த பில்டிங்குள்ளே வரும்போது எங்கள் அப்பாவோட கார் வெளியே போன மாதிரி இருந்துச்சு, இங்கே அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க, யாரை பார்க்க வந்திருப்பாரு அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு லைட்டாக ஜெர்க்கான அஞ்சலி, ஆனால் அதை முகத்தில் காமிச்சிக்காம, உங்கள் அப்பாவா, கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறா.
இல்லை எங்கள் அப்பாவோட அந்த ஆடி Q7 ப்ளூ கலர் கார் தான் வெளியே போச்சு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் வேற எடுக்கல. எதுக்காக இங்கே வந்திருப்பாரு, யாரை பார்க்க வந்திருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பில்டிங்கில் ஏகப்பட்ட பேர்கிட்ட Q7 கார் இருக்கு. அதில் வேற யாராவது ஒருத்தரை பார்த்துருப்பேன். உங்கள் அப்பாவை இருக்காது, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லவும், அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கழுத்து வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றியா அப்படின்னு அவன் கேட்குறான். இதோ பண்ணி விட்றேன்னு அவன் கழுத்துக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்க, அவளை சட்டுன்னு இழுத்து அவன் மடி மேலே உட்கார வச்சு அவள் கழுத்துக்கு கீழே இவன் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன மோப்ப நாய் மோந்து பார்க்குற மாதிரி அவள் கழுத்தை மூக்க வச்சு உரச ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கையோட கை பின்னிக்க, அடுத்தது அவங்க மேட்ரு தானே பண்ணியிருப்பாங்க, அதை சிம்பாலிக்காக காமிக்கிறாங்களாமா நம்மளுக்கு. இந்த சீனில் அமைதியை தொலைச்ச எல்கேவை காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு இருந்தவருக்கு ஒரு யோசனை தோணுது. ஃபோன் எடுத்து இவருக்கு பொம்பளையை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான் இல்லையா அந்த பப்ளி புரோக்கர், அவனுக்கு ஃபோன் பண்ணவோ, சார் என்னாச்சு சார், ரொம்ப நாளாச்சு எனக்கு கால் பண்ணி பொண்ணு வேணுமா சார் அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, எனக்கு இப்போ பொண்ணுக்காக நான் கூப்பிடல, நீ எனக்கு வேற ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, நான் கேட்ட போதெல்லாம் பணத்தை வாரி வாரி வள்ளல் மாதிரி எனக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு அவன் கேட்கவும், எல்கே என்னவோ அவங்ககிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கல. சில நாட்களுக்கு அப்புறம் ரிஷி அஞ்சலியோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு பிடிக்குமேனு கிரில் சிக்கன் பண்ணிட்டு இருக்கா. இவனும் பாட்டிலிருந்து சரக்கை கையில் ஊற்றிட்டு அப்படியே சிப்பு சிப்பாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் இவன் ஃபோனுக்கு ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அஞ்சலியோட கசமுசா ஃபோட்டோஸ் ஏகப்பட்டது வருது. அதையெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் பையன் ஆடி போயிடுறான். அது ஒரு ஃபோட்டோவில் அவள் ரொம்ப கிளாமராக அவள் முன்னழக முக்கால்வாசியை காமிச்சிட்டு இருப்பாளா, அதை ஜூம் பண்ணி பார்க்குறான். உடனடியாக எந்த நம்பர்லேருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணவும், பப்ளி எஸ்கார்ட் சர்வீசஸ் அப்படின்னு எதிர்முனையில் ஃபோன் எடுத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை ஏஐயில் மாற்றி அனுப்புறது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியுமா, என்ன தைரியம் இருந்தால் நீ எனக்கு அதை அனுப்புவேன், சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ஃபோட்டோஸோட உண்மைத்தன்மையெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, அதைத்தான் சார் நானும் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இது பத்தாதுன்னா சொல்லுங்கள், வீடியோ ப்ரூஃப் எல்லாம் நிறையா வச்சுருக்கேன், அதையும் அனுப்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கட் பண்ண ரிஷி ஆடி போயிடுறான். அவனால் நம்பவே முடியல. திரும்ப அந்த ஃபோட்டோவே அவன் ஜூம் பண்ணி பார்க்குறான். ரிஷி சிக்கன் ரெடி அப்படின்னு சந்தோஷமாக அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த அஞ்சலியை வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு எத்திரிக்கிறான். என்னாச்சு ரிஷி, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அவள் கேட்க, இதே கேள்வி தான் நானும் உன்னை கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, ஏன் என்கிட்ட பொய் சொன்ன, ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு அடுக்கடுக்காக அவன் கேள்வி கேட்க, என்னன்னு தெரியாமல் அவளும் முழிக்கிறான். அப்போ தான் ஃபோட்டோவை காமிக்கிறான். இதெல்லாம் உன்னோட தானே, இதோ பார், கழுத்து கீழே இருக்கிற அந்த மச்சம் பார் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி காமிக்கிறான். அந்த மச்சத்தை தான் ஜூம் பண்ணி பார்த்துருக்கான் போல இருக்கு. நீ ஒரு விலை மாதுவா, அதுவும் விஐபி கஸ்டமர்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலான விலை மாதுன்னு சொல்கிறான் அவன். இதெல்லாம் என்ன அஞ்சலி அப்படின்னு அவன் ரொம்ப கோபமாக கேட்க, இப்போ அவள் அழுக ஆரம்பிக்கிறா. இதோ பார் ரிஷி, உனக்கே தெரியும், நான் ஆதரவு இல்லாமல் அனாதையாக வளர்ந்த பொண்ணு. என்னோட சூழ்நிலை காரணமாக ஒரு 6 மாதம் நான் விலை மாதுவாக இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வந்து நான் கஷ்டப்பட்டு படித்து இன்னைக்கு ஒரு கௌரவமான வேலையில் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பழைய வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டாக நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னோட பாஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் நீ தான் என்ன சொன்ன, உன் பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, ப்ரெசண்ட்டில் நீ எப்படி இருக்கிறியோ எனக்கு அதுதான் வேணும்னு நீ தான் என்னை பற்றி சொல்ல விடாமல் தடுத்த. என்னை மன்னிச்சிரு ரிஷி, என்னோட சூழ்நிலை அப்படி, ஆனால் உண்மையில நான் வச்சிருக்கிற காதல் உண்மை அப்படின்னு அவன் கையை பிடிக்க, மென்மையாக அவகிட்ட இருந்து அவன் கையை உதறான். என்னால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல அஞ்சலி, தெரியல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அடுத்த காட்சியில் நம்ம எல்கே வேற ஒரு ஹோட்டல் ரூமில் வேற ஒரு குட்டியை புக் பண்ணி அவ வரவுக்காக காத்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட சரக்கு வச்சிருக்காரு. அதையெல்லாம் ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் காலிங் பெல் அடிக்கவும், கமின் டார்லிங் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. உள்ளே வந்த லேடியை பார்த்து எல்கே ஒரு வினாடி ஷாக் ஆயிடுறாரு. யாருமா நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ ரூம் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்த அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு ஆண்டி, முகத்துக்கு ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. நமக்கே தெரியுது அது அவரோட பொண்டாட்டி அப்படின்னு. ஆனால் எல்கேக்கு பாருங்க அது பொண்டாட்டின்னு தெரியல. காம வெறியில் இருந்த எல்கேக்கு வந்திருக்கிறது பொண்டாட்டின்னு கூட தெரியாமல் அவளை வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் என்னை பப்ளி தான் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லவும், என்னது பப்ளியா அப்படின்னு கோவப்பட்டவர், பரதேசி பப்ளி, சின்ன பொண்ணு அனுப்ப சொன்னால்
கெல்ட்டு கட்டையை அனுப்பிச்சிருக்கான் பாரு அப்படின்னு கோவமா அவனுக்கு ஃபோன் பண்ண, எதிர்முனையில ஃபோன் எடுத்த பப்ளி சொல்லுங்க சார் அப்படிங்கிறா. ஏண்டா பரதேசி, உனக்கு சின்ன பொண்ணுக்கும் கிழவிக்கும் வித்தியாசம் தெரியாதா? எந்த ஆங்கிள் இவளை பார்த்துட்டா சின்ன பொண்ணுன்னு சொல்ற? பண்ணி 15 வருஷமா எனக்கு பொண்ணுகளை சப்ளை பண்ற, எனக்கு 20-23 வயசுக்கு மேல போனா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? நான் கேட்ட மாதிரி சின்ன பொண்ணுகளா அனுப்புறதுக்கு தானடா உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேன். ஒரு கிழவியை அனுப்பிச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இவெல்லாம் 3000 ரூபாய்க்கு கூட ஒர்த் இல்லடா. நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவன் இங்கிருந்து போயிடணும். இவளை திருப்பி கூப்பிட்டுட்டு நான் கேட்ட மாதிரி சின்னஞ்சிறு பருவச்சிட்டா எனக்கு அனுப்பு. அப்படி நீ அனுப்பல நான் எவ்வளவு மோசமானவன் உனக்கே தெரியும் அப்படின்னு அவனை மிரட்டிட்டு பணத்தை எடுத்து இந்தா அப்படின்னு கொடுக்கறதுக்காக அந்த ஆண்டிக்கு நீட்டுறாரு. பார்த்தா மாஸ்கை கழட்டிட்டு இவரோட பொண்டாட்டி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எல்கே பேச பேச அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு இந்த அம்மா கண்ணீர் விட்டு நின்றது இருக்கு. இப்போ 3000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு திரும்பும்போது மாஸ்கை கழட்டிட்டு எல்கேவை ஒரு முறைப்பாங்க பாருங்க. பொண்டாட்டி நீயா அப்படின்னு கேட்டு எல்கே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த ஊத்த வாயால என்னை பொண்டாட்டின்னு கூப்பிடாதையா அப்படின்னு எல்கேவை பார்த்து எரிஞ்சு விழுகிறாங்க. உன்னை என் கடவுளா நினைச்சிட்டு இருந்தனே, இப்படி ஒரு சாத்தானா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு எப்படியா எனக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு கீழ்த்தரமானவன் கூடவா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேல கோபமா வருதியா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்கிற சமயத்துல ரிஷி உள்ள வர்றான். உள்ள வந்த ரிஷி எங்க அம்மாவை தொடாதையா அப்படின்னு எல்கேவை பிடிச்சி தள்ளி விடுறான். நானும் அஞ்சலியும் காதலிக்கிறது பிடிக்காம நீதான அந்த பப்ளி மூலமா அஞ்சலியோட தப்பான போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சது. எங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுல உனக்கு அப்படி என்னையா சந்தோஷம்? அஞ்சலி அவளோட இயலாமைக்காக இந்த தொழிலை பண்ணியிருக்கா. ஆனா நீ அவ இயலாமையை யூஸ் பண்ணி அவளை சூறையாடி இருக்க. அப்படி இல்லை ரோஹித், நான் வந்து அப்படின்னு ஏதோ எல்கே சொல்ல வர, நிறுத்தியா? நல்ல வேலை அஞ்சலி எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னா, அதனால உன்னை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது. அவ மட்டும் சொல்லாம இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா நீ பண்ற இந்த துரோகம் எங்களுக்கு தெரியாமையே போயிருக்கும். உன்னை மாதிரி ஆட்களை மனுஷனாவே கன்சிடர் பண்ணக்கூடாது. இனிமேல் எனக்கு நீ அப்பன் இல்லை எல்கே அப்படின்னு ரிஷி கோபமா சொல்ல, எனக்கும் இனிமேல் நீ புருஷன் இல்லை, உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, வாடா ரிஷி போலாம் அப்படின்னு பையனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. எல்கேக்கு இந்த தண்டனை மிகவும் சரி. இவனை மாதிரியான காம மிருகங்களுக்கு இந்த தண்டனை சரியான சவுக்கடி. என்னதான் எல்கே கெட்டவனா இருந்தாலும் அஞ்சலி ஒரு காலத்துல தவறான ஒரு தொழிலை பண்ணியிருக்கா. தான் கல்யாணம் பண்ணிக்க போற ரிஷி கிட்ட அவன் வேண்டான்னு சொல்லியிருந்தாலுமே அந்த உண்மையை அவ கண்டிப்பா சொல்லியிருக்கணும். அந்த மாமனாரை பார்க்கும்போது அவ மனசு உறுத்தாதா? சூழ்நிலைன்னு சொல்லி தான் செஞ்ச தவறான தொழிலை அவன் நியாயப்படுத்த பார்க்கறா. கௌரவமா வாழ்றதுக்கு எத்தனையோ நல்ல தொழில் இருக்கு. இதுதான் என்னோட கருத்து.